ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். வெண்டைக்காய் ஃப்ரைக்கு வந்து மெயின் டிப் என்னென்னா, வெண்டைக்காய் வந்து நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே கட் பண்ணி வெயிலில் வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். அப்படியே கட் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு வரும். இப்போ ஒரு வேளை வெயில் வராது அப்படின்னா, இப்போ நான்லாம் என்ன பண்ணேன், என் அப்பார்ட்மெண்ட்டில் வெயில் வராது. அதனால என்ன பண்ணுவேன்னா, முந்தின நாள் ஈவினிங்கே ஒரு 5 o'clock வந்து வெண்டைக்காவை நல்லா கழுவி இந்த மாதிரி பேப்பரில் காய வச்சுட்டு ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நைட் தூங்க போகும்போது கட் பண்ணி காய வைப்பேன். ஒரு சுலகில் எல்லையாவது போட்டு காய வைப்பேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு வேளை ஈரப்பதம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சோ இல்லாட்டினா ஒரு கிளாத் வச்சோ தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா வரும். இது மாதிரி கொஞ்சம் எல்லாம் ஒரு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி இது பண்ணிங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கட் பண்ணும்போது சீக்கிரமாக கட் பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணுவேன். நீங்களே இது மாதிரி கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு ஒரு தாம்பாளத்துலேயோ இல்லாட்டி ஒரு சுலகுலையோ போட்டு நல்லா விரித்து விட்டு காய வச்சு அதை வந்து ஒரு வேணும்னா நீங்கள் வந்து ஒரு பேப்பர் போட்டு மூடி வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்து பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு போட்டு தாளிச்சிட்டு 2 மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் வந்து போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போது வெண்டைக்காய் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், வெண்டைக்காய் வந்து நல்லா எப்படி காஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பிசு பிசுன்னு வராது. அப்புறம் வெண்டைக்காயை ஆட் பண்ணலாம். வெண்டைக்காய் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், நான் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து உப்பு போட்டால் வந்து கொஞ்சம் பிசுபிசுப்பு வர மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் தான் உப்பும் ஆட் பண்ணால் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நல்லா வரும். அதனால் நான் வெறும் மஞ்சத்தூள் மட்டும்தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 5 minutes ஃபுல் ஃப்ளேம் வச்சு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 3/4 பாகம் வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்து வருது. இப்போ வந்து பாருங்கள், 3/4 பாகம் வந்து நல்லா இப்போது வெந்துருச்சு. இதுக்கப்புறமா வந்து நம்ம மிளகாத்தூளும் தேவையான அளவு உப்பும் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு அதே மாதிரி நீங்கள் என்ன சால்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிங்கன்னா ஒரு 5 minutesல வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு 2-3 minutesல நமக்கு ரெடி ஆயிரும். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வந்து இது மாதிரி பிடிக்கும். பாருங்கள், வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பருப்பு சாதத்துக்கோ சாம்பாருக்கோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து ரைஸ் ஃப்ளவர் கூட கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணினா இன்னும் கிறிஸ்பியாக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.